வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சந்தனா பேசுகிறேன். என்னோடய புலனம் எண் வந்து கோசம் 629 கோசம் 4 818. ஓகே, இது என்னத்துக்குள்ள பதிவுனா கேன்சர் பேஷண்ட்குள்ளே பதிவு தான். ஸோ நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு இப்போ புலனம் பண்ணுறீங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த கேன்சரை சரி பண்ண முடியுமாக்கா? எங்கள் அம்மாவுக்கு மார்பு குத்து நோய், அப்புறம் லேடிஸ் பிள்ளைங்க இருக்குன்றீங்க. நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்வி, சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணேன், நான் கேன்சர் பேஷண்ட் தான். பட் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் எனக்கு அப்போ இந்த பிஸ்னஸ் இந்த சப்ளிமெண்ட் பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைம் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால நான் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணேன். கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். மேஜர் ஆப்ரேஷன். கர்ப்பப்பை மட்டும் இல்லை, கர்ப்பப்பை லிம்பா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு நான் கீமோ எடுக்கலை, ரேடியோதெரப்பிக்கெலாம் வேணான்ட்டு. எனக்கு ஹார்மோன் மருந்தும் ஒத்து வரல. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒன்றும் செய்ய முடியல. நான் மட்டுக்கும் என்னோடய நாட்டு வைத்தியத்தை ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுவும் ஒரு 9 மாத காலகட்டத்தில் எனக்கு திருப்பி கேன்சர் கட்டி வந்துருச்சு. அதுவும் எனக்கு உதவி செய்யலை, நாட்டு வைத்தியமும். ஸோ எனக்கு உதவி செஞ்சது என்னன்னா பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ நான் அதை முறைப்படி சாப்பிட்டேன். 2 மாதத்தில் என்னோடய கேன்சர் கட்டி இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் முறைப்படி செஞ்சதுனால எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குறப்ப நம்ம அந்த முறையை சொல்லி கொடுப்போம். நீங்கள் கரெக்டாக செய்யணும், நிறைய பிரார்த்தனைகள் செய்யணும், நிறைய விஷயம் நீங்கள் பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக நினைக்கணும், நிறைய பிரபஞ்சம் கூட நீங்கள் கலந்து பேசணும். நம்மளோட நம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும். நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்லணும். நான் நல்லா இருக்கேன், இந்த மாதிரி பிரபஞ்சம் கூட தெய்வத்து கூட வழிபாடு பண்ணுறது, நிறைய விஷயம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். சாப்பாட்டு நிறைய விஷயம் தவிர்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் கேட்குறீங்க, பாதியில் கேட்டுட்டு பாதியில் போயிட்டு அப்புறம் திருப்பி கடைசியில் வரீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறீங்க. அதெல்லாம் தவறு. உங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் எப்போ தெரியுதோ அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்யணும் இதை அழிக்கிறதுக்கு, அதை தான் நீங்கள் யோசிக்கணும். லேட் பண்ணி இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமைக்கு நம்மகிட்ட வரப்போ அது நம்மளுக்கு கை கொடுக்காது. இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் நான் என்னைக்கும் சொன்னேன், நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன், நான் கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.